ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மிலா விளாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். தூத்துக்குடி டு திருநெல்வேலி ட்ராவல் விளாக் தான் போகிறோம். ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணதுக்காண்டி தான் போகிறேன். நான் வந்து பைக்கில் தான் போனேன். இந்த போகிற டைம் வந்து கிளைமேட் நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போகிற டைம் வந்து ஈவினிங் டைம். அது வந்து கிளைமேட் நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப சன் வந்து ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு. நான் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பலநாட்டு மலை. அந்த மலைக்கிட்ட வந்து ஒரு மாதிரி குளம் மாதிரி தண்ணியாக இருந்துச்சு. உங்களுக்கு காமிக்கும் போது தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே தென்னை மரம் பனை மரமாக இருந்துச்சு. சுற்றி பனை மரமாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல்லாகவே பொட்டல் காடு தான் அவங்க காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ கொஞ்சம் ஏரியா மட்டும் தான் இருந்துச்சு. ஃபுல்லாகவே இருக்கிறது ஃபுல்லாக காடாக தான் இருந்துச்சு. பொட்டல் காடுன்னு சொல்லுவாங்க, செடி மரம் இல்லாமல் அங்கங்கே பனை மரம் தான் ரொம்பவே இருந்துச்சு. நான் பார்க்க ஏரியா ஃபுல்லாகவே பனை மரம் தான் இருந்துச்சு. இது வந்து தூத்துக்குடி டு திருநெல்வேலி பைபாஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோடு தான் நாங்கள் போகிறோம், ஹைவே ரோடு. மோஸ்ட்லி நான் காரில் தான் போவேன். இந்த டைம் வந்து காரில் போனால் ரொம்ப வாமிட்டிங்ஸ் ரொம்பவே இருந்துச்சு. அதனால தான் நான் பைக்கில் தான் போக விரும்புவேன். அதனால் இந்த டைம் வந்து பைக்கிலே போயிடலான்னு சொல்லிட்டு போனோம். ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணதுக்கு பைக்கில் போனால் தான் கரெக்டாக இருக்கும். கார்னால் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் டைம் ரொம்ப டயர்டாக இருக்கும் வாமிட் எடுத்ததுனால இந்த நான் பைக்கில் தான் போனேன். இது வந்து தூத்துக்குடி ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க, வாகைக்குளம். அந்த இதுதான் இந்த காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே போனால் தான் அந்த ரோடு இருக்குல்ல, அந்த ரோடுக்கு அந்த சைடு தான் ஏர்போர்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பாலம், என்ன பாலம் தெரியல, எனக்கு பேர் மறந்துட்டு, ஏதோ ஒரு பாலம்னு சொல்லுவாங்க. ரோடெலாம் இப்போ வந்து புதுசாக தான் போட்டிருக்காங்க. ரோடு வந்து நல்லா தான் இருக்குது. ரொம்ப குண்டு குழி இல்லாமல் ரோடு எல்லாமே நல்லாவே நார்மலாக நல்லாவே இருந்துச்சு. அங்கங்கே புது ரோடாக தான் இருந்துச்சு. அதில் வந்து ட்ராவலுக்கு வந்து நல்லாவே ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப ரோடு இல்லைன்னா ட்ராவல் ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த டைம் வந்து ரோடு கண்டிஷன் நல்லாவே இருந்துச்சு. நான் ட்ராவலும் நல்லா ஈஸியாக என்ஜாய் பண்ணி தான் போனோம். அங்கங்கே நிறுத்தி தான் போனோம். உங்களுக்கு கார் ட்ராவல் பிடிக்குமா இல்லை பைக் ட்ராவல் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கார் பிடிக்கும். ஆனால் வந்து மோஸ்ட்லி காரில் போனால் ரொம்ப வாமிட்டிங்ஸ் வரும்னு நான் எப்பவுமே பைக்கில் தான் விரும்புவேன். இது வந்து தூத்துக்குடி ஏர்போர்ட் மக்களே. அந்த வந்து ஏர்போர்ட் காமிக்க பாருங்கள், நல்லாவே இருக்கும். இப்போ வந்து புதுசாக ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க, அது பெருசு. அதுவும் காமிக்க பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த ட்ராவல் டைமில் வந்து வாமிட் வரும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்பவுமே வரும். ட்ராவல் பண்ணும்போது வாமிட் இல்லாத ட்ராவலே இல்லை. பைக்கில் போனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து தூத்துக்குடி டு திருநெல்வேலிக்கு இடையில் உள்ள டோல்கேட். இது பக்கத்தில் தான் ஏர்போர்ட் இருக்கும். இதுக்கு வந்து ஆப்போசிட் தான் ஏர்போர்ட்டு. அதுவும் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து ஆப்போசிட் தான் ஏர்போர்ட்டு. இந்த இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் காட்டுக்குள்ளே இருக்கும். இது வந்து வாகைக்குளம்னு சொல்லுவாங்க, வாகைக்குளம் ஏர்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது பக்கத்துலேயே வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒன்று க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. அது நல்லாவே இருக்கும். அது காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதான் அந்த ஓடு மாதிரி அங்கங்கே டிசைனாக இருக்குல்ல, இதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு டைம் உள்ளே போகலான்னு பார்க்கோம், ஆனால் நேரம் கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் போனால் வந்து நான் வீடியோ எடுத்து காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே இருக்குது. மற்றவங்களாம் போய்ட்டு வந்து ஃபீட்பேக் நல்லாவே கொடுத்தாங்க. வாட்டர் எல்லாமே நல்லாவே இருக்குது அப்படின்ட்டு. வாட்டர் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னாங்க. ஒரு டைம் போனால் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். நான் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்துகிட்டு வரேன். அது வந்து தண்ணி வந்து ரொம்ப நார்மலாக வந்து ரொம்ப சின்ன பிள்ளைகள் ஆடுறதுக்கு கம்மியாக தான் தண்ணி இருக்குது, ரொம்ப ஹெவியானலாம் தண்ணி இல்லை அப்படின்னாங்க. நான் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன் வீடியோ. இதுதான் தூத்துக்குடியில் இருக்குது சத்யா குடோன்னு. குடோன் நல்லாவே பெருசாகவே இருந்துச்சு. இதை வந்து மொத்தமாக உள்ள பொருள்லாம் இங்கே தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு தெரியல. உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வளநாட்டு மலை நல்லாவே இருந்துச்சு. பார்க்கும்போது நல்லா குளிர்ச்சியாக இருந்துச்சு கண்ணுக்கு. அங்கங்கே வந்து கொஞ்சம் பனை மரமாக தான் இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே பொட்டல் கார் மாதிரி தான் இருந்துச்சு. வீடுக்கு எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே லாரி மட்டும்தான் இருந்துச்சு. அங்கங்கே லாரி மட்டும்தான் இருந்துச்சு. மற்றவங்களாம் ட்ராவல் பண்ணுறவங்க மட்டும்தான். மற்றபடி அந்த ஏரியாவில் வந்து மோஸ்ட்லி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சைட்லாம் எனக்கு தெரியல. வீடு அவ்வளோ இருந்த மாதிரி இல்லை. அவ்வளோமே காடு அப்படி தான் இருந்துச்சு, மலையுமாக தான் இருந்துச்சு. ரோடு நல்லா ஃப்ரீயாகவே இருந்துச்சு. அவங்க காமிக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரீயாக இருக்க போய் நம்ம வந்து நல்லா அங்கங்கே நிறுத்தி அழகாகவே போகலாம்.
அங்கங்கே வேலை நடந்து தான் இருந்துச்சு. ஜேசிபி வச்சு எங்கள் புல் பிடுங்குறது இந்த வேலைலாம் கொஞ்சம் அங்கங்கே நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதையும் ட்ராவல் டைம் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நான் பார்த்துட்டே போனேன். அதோட என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். இந்த ட்ராவல் விளாக் இதே மாதிரி யாருக்கெல்லாம் போக பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துல நின்னோம் ஃப்ரெண்ட்ஸ். மரத்துக்கு கீழே நின்று கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு போகலான்னு இருந்தோம். அங்கங்கே ஜூஸ் இருந்துச்சு. ஜூஸ் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு தான் போனோம். அப்பப்போ நிறுத்திட்டு போனது நமக்கு வந்து ட்ராவல் டயர்டு தெரியாது. இதுதான் வளநாட்டு மலை. காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சை பசேன்னு இருந்துச்சு. நல்லா செடியும் மரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு மலையை பார்க்க ரொம்பவே பிடிக்கும். இதேமாதிரி நேச்சுரல் பார்க்க யாருக்கெல்லாம் பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நேச்சுரல் லெவலாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் ஊரில் வந்து காற்றாலை கிடையாது. இந்த ஏரியா வந்து காற்றாலை இருந்துச்சு. பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே ஃபேன் வந்து நல்லா சுற்றிகிட்டே இருந்துச்சு. ரொம்ப தூரத்தில் தான் இருந்துச்சு. தூத்துக்குடி சைடில் காற்றாலை இருக்கா என்னென்னு தெரியல. ஆனால் நான் போன ஏரியாலலாம் பார்த்தது இல்லை. இந்த டைம் பார்க்கும்போது புதுசாக இருந்துச்சு. நான் கன்னியாகுமரி போகும்போது பார்த்துருக்கேன். அந்த சைடு ஃபுல்லாகவே இந்த ஃபேனாக தான் இருக்கும். இந்த ஏரியாவுக்கு வந்தாலே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அது என்ன டிஃப்ரெண்ட் கேட்குறீங்களா? அங்கே வந்து ஒரு அனுமான் சிலை இருக்கும். காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அனுமான் சிலை வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்துருக்கேன். அழகாக இருக்கும், பெருசாக இருக்கும். இப்போ தான் புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க போல். காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பளிச்சுன்ட்டு என்னமோ கோயிலில் வேலை நடந்துக்கும் போல். காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது பாருங்கள். பார்க்க அழகாக இருக்குது. பெரிய அனுமான் சிலை. இது வரைக்கும் நான் இவ்வளோ பெரிய சிலை பார்த்ததே இல்லை. அதனால் வந்து நான் காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தாமிரபரணி பாலம்னு சொல்லுவாங்க. தண்ணி காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே பாலத்தில் வந்து போகும்போது தெரிஞ்சு தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு. காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயும் நிறுத்தி தேவைப்படுற நேரத்துக்கு வந்து நிறுத்துறதுனால வந்து டைமுக்கு வந்து நமக்கு வந்தாச்சு. பைக் ட்ராவல்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு டைமுக்கு அட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு நேரம் கரெக்டாகவே இருந்துச்சு. அங்கே வந்து வெளியே வந்து நல்லாவே செடியாக இருந்துச்சு. காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிச்சி பூலாம் நல்லா பூத்து இருந்துச்சு. இந்த பிச்சு நல்லா ஒயிட்டாகவே இருந்துச்சு. நல்லா வாசனையாக இருந்துச்சு. இது வந்து சீசனுக்கு பூக்கு பிச்சி பூன்னு நினைக்கேன். எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்கிங்க. எனக்கு கொஞ்சம் பூஸ்டபுளாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.